பேய் இந்த ஓனனை ஊருக்குள்ள விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு சாப்பிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டிவி மெடிக்கல் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, போன வீடியோ நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தேன், ஹீஸ் மை ஃப்ரெண்ட் ராகுல். இவர் வந்து என்னன்னா பயாலஜியில் 360 அவுட் ஆஃப் 360 எடுத்துட்டார். அதை நான் போன வீடியோ மென்ஷன் பண்ணனா நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, ப்ரோ அவர் 360 எப்படி எடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுங்கன்னு. ஒரு வழி இல்லாமல் இதெல்லாம் வச்சு இன்டர்வியூ எடுக்கணும் என் நிலமை ஆயிடுத்து. உங்களுக்காண்டி எப்படி பயாலஜி 360 எடுத்தான், அப்படி எப்படி படிச்சு சார் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விலாம் கேட்டு இந்த வீடியோ ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு March 48 days. அதாவது என்னடா 48 days இருக்கு இந்த நீட் எக்ஸாமுக்கு. ஸோ அந்த 48 daysல நீ எப்படி பயாலஜி படிச்ச, அப்புறம் நீ வந்து உனக்கு இந்த 3 சப்ஜெக்ட் பயாலஜி தான் ரொம்ப பிடிக்குமா? ஆமாம், பயாலஜி தான் பிடிக்குமா? சும்மா நான் சொல்கிறேன் சீரியஸாக. நீட் படிக்க பிடிக்காது, அதுதான் விஷயம். பட் ஆனால் 3 சப்ஜெக்ட் இல்லை, நீட் படிக்க பிடிக்காதான் நான் பயாலஜி பிடிக்க மாட்டேன். அதாவது எனக்கு ஆக்சுவலி நீட்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, டாக்டர்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு கம்பல்சனாக வந்தேன். ஆனால் 3 சப்ஜெக்டில் பயாலஜி ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக படிப்போம். சரி, ஓகே. அப்புறம் இன்னொன்று, இப்போ இன்ஸ்டியூட்மேட் தான். இன்ஸ்டியூட்னா சைலண்டாக தனியாக இருப்போம். ஆனால் இங்கே உள்ள வந்ததுக்கப்புறம் ஆளே மாறிட்டான். சரி, கம் டு தி பாயிண்ட். நீ எப்படி 11th பயாலஜி படிக்க ஆரம்பிச்சியா, இல்லை இன்ஸ்டியூட்டில் வந்து மீட் பண்ணும்போது? இன்டெகிரேட்டட். சரிவா, இன்டெகிரேட் கோர்ஸ் பண்ணேன். சரி. ஆனால் 11th 12th தான் பயாலஜி தான் படித்தேன். கெமிஸ்ட்ரி கொஞ்சம் படித்தேன், ஃபிசிக்ஸ் கொஞ்சம் படித்தேன். ஆனால் பயாலஜி தான் நிறைய படித்தேன். சரி சரி. அப்புறம் இது ரிப்பீட் பண்ணும்போது அதனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு பயாலஜி படிக்க. அதாவது நீ எப்படி கிளாஸ்லாம் 11th 12th நடக்கும்போது கிளாஸ்ல ஒன்றும் கவனிச்சிருக்கியா? இல்லை, நான் என் வாழ்க்கையில் கிளாஸ் வந்து பழக்கவே கிடையாது. உண்மைங்க, இப்போ கூட கிளாஸ் கவனிக்க மாட்டாங்க. நானாக படிச்சு நானாக தான் முன்னேறும். யாரும் வந்து இருக்க மாட்டேன் வாழ்க்கையில். சரி, உங்க பெருமை ஐயோ அதெல்லாம் சொல்ல வேண்டாம். காமிச்சிருப்பாங்க வந்து 11th 12th நீயே தான் படிச்ச, ஓகே. பட் ஆனால் அப்போதான் ஒரு எக்ஸாம் எழுதி பார்த்துருப்பல 11th 12th மார்க் டெஸ்ட். அப்பவே உனக்கு வந்து ஸ்டேட் ரேட் வந்து பயாலஜியில் ஹையாக வச்சிருப்பியா, இல்லை எப்படி? ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்பேர் பண்ணும்போது பயாலஜி எப்பயும் அதிகமாக இருக்கும். ஆனால் ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது. ஒரு 250 270 அப்படிதான். ஆமாம். அப்புறம் ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ணியிருப்பேன். சரி, ஓகே. இப்போ ரிப்பீட் பண்ணும்போது பயாலஜி அப்பயாச்சும் கிளாஸ் கவனிச்சியா? இல்லை, அப்படி நீ தான் யூடியூப் வீடியோ பார்ப்பேன். ஆனால் கிளாஸ்லாம் என்ன மாதிரி யூடியூப் வீடியோ கொஞ்சம் மென்ஷன் பண்ண? பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். வேற என்ன இருக்குது பார்க்கறதுக்கு, அது மட்டும் தான் இருக்குது. என் சேனல்ல பிஎஸ்டி சார்லாம் ப்ரமோட் பண்றாரு. கூச்சமே இல்ல, பெய்ட் ப்ரமோஷன்லாம் கிடையாதுங்க. எல்லாருமே நீங்க பாக்குறீங்க, நானே இனிமே இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், எல்லாருமே நம்ம பிஎஸ்டி சார் பார்த்துருப்போம். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? சரி, ஓகே. வேற ஏதாவது பிசிக்ஸ் அந்த மாதிரி சேனல் ஏதாவது? நான் வந்து மேக்ஸிமம் என்சிஆர்டி தான் படிப்பேன். என்சிஆர்டி தவிர பெருசாக எதுவும் படிக்க மாட்டேன். அதனால அப்படி என்சிஆர்டி படிச்சும் புரியலாம், இது யூடியூப் பார்ப்பேன். பொதுவாக என்சிஆர்டி லைன்ஸ்னா எல்லாரும் பண்ணுவோம். நீ வந்து என்சிஆர்டி எப்படி படிப்ப, எந்த மாதிரி படிப்ப? ஒரு லைன் விட மாட்டேன், எல்லா லைனும் படிச்சிருவேன். அது ஒன்று. சரியா, எந்த லைனும் மிஸ் பண்ண மாட்டேன். இன்னொன்று என்னன்னா, இந்த கொஸ்டின்லாம் இருக்குல்ல, என்சிஆர்டிலே கொஸ்டின் தெரியுமா? அந்த நடுவில் வந்து பிளான் க்ரோத் அண்ட் டிஃபரன்ஷியேஷன்லாம் அந்த லீஃப் போட்டு ரிலேட்டிவ் க்ரோத் ரேட், அப்சல்யூட் க்ரோத் ரேட், அதே மாதிரி கொஸ்டின் பண்ணுவாங்க. அப்புறம் அதுலேயே நடுவில் வாட் யூ சே அபவுட் செல் பேரண்ட் தெரியுமா, அப்படிலாம் வரும். அதே மாதிரி கொஸ்டின்லாம் கூகுளில் போட்டு பார்த்து படிச்சுப்பேன். அதுலேயும் சில கொஸ்டின்லாம் கேட்பாங்க. அது மாதிரி இந்த எக்ஸசைஸில் கொஸ்டின் வரல, பின்னாடி மேட்ச் அதுவும் படிச்சுக்கணும். சம்மரியும் படிக்கணும். ஏன்னா சம்மரி புக்கில் அது கண்டென்ட் சில கண்டென்ட் கூட சம்மரியில் இருக்கும். கொஞ்சம் கண்டென்ட் அது புதுசாக புது வேர்டில் இருக்கும், கொஞ்சம் மாற்றி கொடுத்துருப்பாங்க. சரி, ஒத்துக்கிறேன். நீ 360 வாங்க ஒத்துக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டேன், நானே ஃபாலோ பண்ண மாட்டேன். உள்ள இருக்க கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் கண்டுபிடிக்க மாட்டேன். ஆனால் சம்மரி நான் ரீட் பண்ண மாட்டேன். சம்மரி அவ்வளோவா எக்ஸசைஸ் கொஸ்டின் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. எக்ஸசைஸ் கொஸ்டின் சிம்பிளா இருந்தாலும் அவேர்னஸ் தான், எதுவும் மிஸ் ஆகிருக்கு. ஏன்னா என்சிஆர்டி தவிர பெருசா எதுவும் கேட்க போறது இல்லை. என்சிஆர்டி தான் இருக்கிறதா கேட்க போறாங்க. அதனால ஒரு இதுக்கு தான் மேக்ஸிமம் அந்த 345 350 வந்து இந்த என்சிஆர்டி தான் கேட்க போறாங்க. மினிமம் அந்த 1 2 தான் வந்து அந்த கொஸ்டின்ல என்சிஆர்டி தான் இருக்கும். பட் நமக்கு ட்விஸ்டிங்கா இருக்கும். கொஸ்டின்ல கேக்குது, அப்படி கேட்கணும். அதுக்கு தான் மார்க் டெஸ்ட் ஸ்கோர் லைக் இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு கடைசி 10 மார்க் டெஸ்ட்லாம் இருந்தாங்களா? அப்புறம் உனக்கு பயாலஜி வந்து சீக்ரெட் அதிகமாக தான் செஞ்சேன். சீக்ரெட் அதிகமாக நான் இது வரைக்கும் ஃபுல் மார்க் எடுத்திருக்கேன். எப்படின்னா சுவாலஜினா ஃபுல் மார்க் எடுத்துருக்கேன், பாட்னி தனியாக ஃபுல் மார்க் எடுத்திருக்கேன். ரெண்டும் சேர்த்து ஃபுல் மார்க்லாம் எடுத்தது. ஆனால் 340 அந்த 345 50 அந்த ரேஞ்ச் எடுத்திருக்கேன். நம்ம நீட் எக்ஸாம் வந்துடுவோம். இப்போ நீட் எக்ஸாமில் நீ வந்து ஒரு 360 பயாலஜி எடுக்கிறது வந்து ஈஸியான காரியம் இல்லை, ஒத்துக்கிறேன். ஏன்னா பிகாஸ் வந்து அவ்வளோ ஏன்னா பயாலஜி எல்லாரும் படிச்சிருப்போம்.
பட் நம்ம அங்கே போகிறதுக்கு வந்து அவ்வளோ ஃபஸ்ட்டு பதட்டமாக இருக்கும். எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்துருக்கப்புறம் அதெல்லாம் மேனேஜ் பண்ணணும், செட்டில் பண்ணணும். அப்புறம் அந்த ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம் பயாலஜி 360 எடுக்கிறது. ஸோ நீ அந்த ஃபுல் கான்சன்ட்ரேட்டாக இருந்தியா? ஃபுல் கான்சன்ட்ரேட் இருந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாம்குள்ளே போகும்போதே நம்ம ஃபர்ஸ்ட் அப்போ தான் நம்ம மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எக்ஸாம்குள்ளே போகும்போது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் போகும்போது கடைசியில் கொஞ்சம் மைண்டு டவுன் ஆகும், கம்மியாகும். போனோடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால பயாலஜி நான் ஃபஸ்ட்டு எடுத்து அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணோடனே மேக்ஸிமம் எல்லாமே செக்ஷன் ஏ பின்னு இருக்கு. நீ பிஇ முடிச்சு ஏ வந்தியா இல்லை செக்ஷன் ஏ தான் ஏல ஆரம்பிச்சு பியில் அப்படியே முடிச்சு வந்துடுவேன். செக்ஷன் ஏ தான் அட்டன் பண்ணேன். மேக்ஸிமம் எல்லாம் அட்டன் பண்ணிட்டேன். ஒரு 5ஓ 6ஓ அப்படி தெரியல கடைசியில். அது மட்டும் கடைசியில் பார்த்து அட்டன் பண்ணிட்டு, அதாவது தெரியலனா 50-50 இருந்துச்சு, ஆஃப் மைண்டாக இருந்துச்சு. அதனால அது மட்டும் கடைசி அட்டன் பண்ணிட்டேன். அதேமாதிரி இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து எப்படி நீ ரீட் பண்ண உடனே அப்படி டிக் போட்டு போயிட்டே இருப்பியா இல்லை ரீட் பண்ணி பபிள் பண்ணிடுவியா? இல்லை டிக் பண்ணிட்டு கடைசியாக நல்லா பார்த்து பொறுமையாக தான் பபிள் பண்ணுவேன். டைம் இருக்குமா? டைம் இருந்தாலும் ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்குல்ல, தப்பா மார்க் பண்ணிடுவோம். அதனால கொஞ்சம் பார்த்து தான் பண்ணுவேன். அதாவது இப்போ என்னன்னா ஹோல் நீ முடிச்சுட்டு அப்படியா? இல்லை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான். ஓ, நீ வந்து கடைசியாக பபுள் பண்ணுற கேஸா? இல்லை இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். கடைசியாக பபுள் பண்ணுற கேஸ் தான் நான் வேண்டாம். அது நீங்கள் ஒரு 10 கொஸ்டின் இல்லை பார்த்து நீங்கள் முடிச்சுட்டு பபுள் பண்ணலாம். ஒன்று தப்பாயிடுச்சு நடா பண்ணுறது, ஒன்று மாற்றி பபுள் பண்ணிட்டு அப்படியே ஸ்டோரி முடிஞ்சிச்சு எல்லாத்துக்கும். சரி, அது வேற டாபிக். இவன் அப்படி பண்ணியிருக்கான். ரிவைஸ் பண்ணும்போது சரி, நீட் எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பயாலஜி அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ 360 எடுக்கணும் ஃபர்ஸ்ட் தான் பயாலஜி அட்டன் பண்ணணுமா? உன் பாயிண்ட் ஆஃப் வியூ? எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம போனோடனே ஒரு மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த டாபிக் கரெக்டாக டக்குன்னு ஆகும். அதே போனால் கொஞ்சம் மைண்ட் வேலை செய்யாது போக போக போக. எனக்கு தெரிஞ்சு எனக்கு அப்படி தான் ஆச்சு. கொஞ்சம் ஃபிசிக்ஸ்லாம் கடைசியில் கொஞ்சம் டக்குலாம் எதுவும் ஞாபகம் வரல. பயாலஜின்னு இல்லை, எது உங்களுக்கு ஈஸியாக வருமோ அதை அட்டன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட், அது போதும். சரி, இப்போ என்னன்னா இப்போ ஓரளவுக்கு 360 வாங்கிட்டாலும் ஒரு 300+ ஒரு டீசென்ட் ஸ்கோர் பயாலஜியில் வாங்கணும் அப்படின்னு வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க சில பேர். ஸோ அப்படி வாங்கணும்னா இன்னும் ஜஸ்ட் ஒரு 40 days இருக்குது. இந்த 40 daysல எப்படி ரிவைஸ் பண்ணணும்? இப்போ எல்லாரும் பயாலஜி முக்கால்வாசி படிச்சிருப்பாங்க, போர்ஷனை கவர் பண்ணியிருப்பாங்க. இப்போ எப்படி ரிவைஸ் பண்ணேன், இல்லை எப்படி ரிவைஸ் பண்ணால் கண்டிப்பாக 300+ வாங்க முடியும் அப்படின்னு? பயாலஜி 300+ எடுக்கிறது தான் ஈஸி தான், ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை. ஏன்னா என்சிஆர்டி தவிர பெருசாக எதுவும் கேட்க போகிறதில்ல. அதுவும் அதே லைன் தான் முக்கால்வாசி வரப்போகுது, 85%. அதில் பெருசாக எதுவும் இல்லை. நீ உங்களுக்குன்னு ஒரு ஷெட்யூல் போட்டுக்கோங்க. இந்த நாளைக்கு நான் இந்த சாப்டர் முடிச்சுக்கணும், இதை படிச்சுக்கணும்னு அப்படி ஒரு ஷெட்யூல் போட்டுக்கோங்க. 40 daysனா 40 days வந்து ஒரு லாஸ்ட் 10 days ரிவைஸ் பண்ணுறது வச்சுக்கோங்க. மீதி நாள் வந்து படிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு 2 சாப்டர் 3 சாப்டர் அப்படின்னு சொல்லி உங்கள் டேட்டு கணக்கில் உங்கள் ஷெட்யூல் போட்டுக்கோங்க. எல்லாம் முடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. டைம் அதே மாதிரி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து என்சிஆர்டி தவிர எதுவும் படிக்கணும். என்சிஆர்டியில் எல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி படிச்சிருப்பீங்கன்னா எல்லாம் படிச்சுக்கோங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக ரிவைஸ் பண்ணுறதை நீ எப்படி ரிவைஸ் பண்ணுவேன்? வந்து நேற்று படித்தது இப்போ வந்து அடுத்த நாள் மறந்துடுறோம்னு சொல்லி திருப்பி என்னோட மைண்ட்லேயே ஒரு தாட்டி பண்ணிப்பேன், அப்படி பண்ணிப்பேன். அப்புறம் இந்த சில இதெல்லாம் அனிமல் கிங்டம்லாம் டக்கு டக்குன்னு மறந்துடும். அந்த மாதிரி இந்த கொஞ்சம் புது புது வேர்டு வந்து இருக்கலாம், மறக்கிற வரலாம். அதெல்லாம் தனியாக ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு அப்பப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு தாட்டி அப்படி எப்படி ரிவைஸ் பண்ணிப்பேன். லைக் ஆக்டிவ் ரீகால். சும்மா சாப்பிட்டு இருக்கும்போது, குளிக்க போகும்போது, குளிக்க போகும்போது அந்த மாதிரி திடீர்னு நம்ம கான்செப்ட் படிச்சு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளே ஆக்டிவ் ரீகால் பண்ணி பார்க்கறது. ஏன்னா அப்போதான் நம்மளுக்கே வந்து தெரியும் லைக் இதெல்லாம் கரெக்டாக இருக்குமான்னு. ஓகே, அது மாதிரி எழுதும் போது நீங்கள் ஒரு நாளைக்கு 2 சாப்டர் வச்சிங்கன்னா அந்த சாப்டருக்கான கொஸ்டின் போட்டு பார்த்துங்க. போட்டு பார்த்தா அது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா டக்குன்னு மறக்காது. இந்த பாயிண்ட் கூட புக்கில் இருக்குமா நமக்கு தெரியாது, ஆனால் கேட்டிருப்போம் கொஸ்டினா. ஸோ அதனால் அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். அதே மாதிரி இந்த கான்செப்ட் நானும் என்ன சொல்லுவேன், ஆக்சுவலாக வந்து என்னை பற்றி கேட்டிங்கன்னா ரிவைஸ் பை கொஸ்டின்ஸ்னு சொல்லுவேன். இப்போ நீங்கள் நிறைய ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சாப்டருக்கான கொஸ்டின்ஸ் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா நூக்கல் கார்னர்லேருந்து ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்லாம் கேட்டிருப்பாங்க. ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்லாம் இப்போ நம்மளுக்கே வித்தியாசமாக இருக்கும். ரீட் பண்ணியிருப்போம் எல்லாரும் வழக்கம் போல், ஆனால் அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது தான் தெரியும் அந்த கொஸ்டின் தப்புனதுக்கப்புறம் அந்த கொஸ்டினுக்கான என்ன ஆன்சர் பார்த்தோம்னா அந்த கார்னரில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. கரெக்டு தான் தோணும். ஆனால் அது வந்து ஏதோ ஸ்டேட்மெண்ட் தப்பா தந்துருவான். ஸ்டேட் பண்ண பார்த்துருக்கே மாட்டோம் மாதிரி தோணும். ஆனால் இன்சைட்ல பார்த்தா ஒரு கார்னர்ல இந்த பக்கம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எஸ்பெஷலி ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இல்லாட்டி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து நம்ம என்சைடில் அந்த இந்த கார்னரில் கொடுத்தாலும் நம்ம அவ்வளோ கண்ணில் பட்டிருக்காரு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் அதிகமாக சால்வ் பண்ணீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் ஏதாவது தப்பு விட்டீங்கன்னா அது மூலியமா நீங்கள் வந்து திரும்ப ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு ரிவைஸ் ஆகும். ஸோ இது என்னோட பாயிண்ட் தான் நான் இங்கே சொல்லிக்கிறேன். சரி, ஓகே. அப்புறம் சரி, இதோட முடிச்சுப்போமா சார்? லௌகீக வாழ்க்கையில் எப்படி போயிட்டுருக்கு? நீட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், நான் வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டோட இருந்தால் வந்து காலேஜ் தயவுசெய்து நீட் எடுங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தயவுசெய்து வராதிங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி மெடிக்கல் காலேஜ்லாம் வந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க இல்லை, இல்லை மெடிக்கல் காலேஜ் வந்து அவ்வளோ வெத்துறாங்க. நீங்கள் பிடிச்சதா ஜாயின் பண்ணுங்க, வராதிங்க.
ஓகே கைஸ், இந்த வீடியோ நீங்கள் இதுவரை பார்த்துருக்கீங்க. தேங்க்ஸ். நல்லா ஃபோக்கஸ்டாக நீங்கள் படிங்க. இந்த 40 days என்ன யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள். என்னோட பயாலஜி நீட் மார்க் வந்து 345. இன்னும் முக்கியமான விஷயம் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கொஸ்டின்ஸை நீங்கள் அட்டன் பண்ணும்போது இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணுறதுக்கு தெரியுமா, ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிடாதீங்க. நானும் அப்படி தான் நீட் எக்ஸாம் தெரிஞ்ச கொஸ்டின் ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகிடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினாக தான் இருக்கும்னு சொல்லி மைண்ட் செட்டோடு உள்ளே போங்க. அங்கே அட்டன் பண்ணும்போது காமோடு அட்டன் பண்ணுங்க. லைக் தெரிஞ்சுதான் இருக்குது, ஓகே பரவாயில்ல சொல்லிட்டு ஓவராக தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் ஓவர் எக்ஸாமிட் ஆகிட்டு வைங்களேன். நம்ம போகிறதெல்லாம் கரெக்டாக நம்மளாலே நினச்சிப்போம். ஸோ ஒன்று சொல்லலாம் தப்பு நடந்துங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். எனக்கு வந்து எப்படி 3 கொஸ்டின்ஸ் போச்சுன்னா, செக்ஷன் பியில் ஒரு கொஸ்டின் தப்பு விட்டேன். அது எனக்கே கொழுப்பு. செக்ஷன் பியில் யாரும் தப்பு விடக்கூடாது, நான் தப்பு விட்டேன். செக்ஷன் பியில் நீ வந்து எப்படி அட்டன் பண்ணுவா? எல்லாத்தையும் அட்டன் பண்ணிக்குவியா? எது தெரியுதோ 10 minutes மட்டும் அடுத்து கிளம்பணும் தான். பட் ஆனால் நான் வந்து ஒரு எப்படி சொல்றது, திமுறனால எல்லாம் 15 அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணிட்டு கடைசியா சும்மா ஒரு 10 நானே சூஸ் பண்ணி தெரியாது பெரிய அப்ப ஏதோ ஒரு நல்ல வைபா இருந்துச்சா, ஸோ அதனால பண்ணிட்டேன். ஆனா வந்து எல்லாம் சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் 10 இருந்துச்சுன்னா அட்டன் பண்ணிட்டு போயிருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன பண்ணேன்னா, இவன மாதிரி 15 பார்த்துட்டு 10 நாள் ஒரு 12 அட்டன் பண்ணிக்கலாம். ஏன்னா சப்போஸ் நம்மளுக்கு இது தெரியுமா தெரியாத டவுட் இருக்குல்ல, அப்ப அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா என்னதான் இருந்தாலும் பயாலஜி எவ்வளவு நேரத்துல முடிக்கணும் நீட் எக்ஸாம்ல முக்கியமானது. பயாலஜி 45 minutes. 50 வச்சுக்கலாம், 45 கூட வச்சுக்கலாம். கடைசி ஒரு 10 minutes, ஒரு 5 minutes 10 minutes வச்சுக்கலாம். மீதி அந்த இதுக்கெல்லாம் சப்போஸ் நமக்கு தெரியாம இருக்குல்ல, அதுக்கு 5 minutes 10 minutes வச்சுக்கலாம். ஓகே, ஆக மொத்தம் 45 to 50 minutes அதான் எல்லாம் சொல்றது. இப்போ 2 o'clock ஆரம்பிச்சுன்னா 2:50 2:45 பயாலஜி முடிச்சிருங்க. முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் கையில் 360 கன்ஃபார்ம் அப்படின்ற மைண்ட் செட்டோட அப்படியே கெமிஸ்ட்ரி இல்லை ஃபிசிக்ஸ்க்கு போகிறீங்க உங்கள் பாரு. ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். சரி, இதான் டவுட் வேணும்னா என்னோட இன்ஸ்டா ஐடி கீழே நான் கமெண்ட்ஸில் பின் பண்ணியிருக்கேன், ரெண்டாக கேட்டுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ எடுத்ததுக்கு வந்து சுபாஷ் கேமராமேன் சுபாஷ் எடுத்துக்கிட்டு காமினாடி. ஓகே, ஓகே பாய் காய்ஸ்.